யாழ் போதனா வைத்தியசாலையில் 10 வருடங்களுக்கு மேல் பதவியிலிருந்து மக்களுக்கு சேவை செய்திருக்கின்றீர்கள். யாழ் மருத்துவர் சங்கத்தின் தலைவராக பதவியில் இருந்திருக்கின்றீர்கள். அங்கே உள்ள ஒரு 5-6 வைத்தியர்கள், முக்கியமாக ஆண் வைத்தியர்கள், அவர்கள் சொல்லும்படிதான் இந்த ஆஸ்பத்திரி வைத்தியசாலை போதனா வைத்தியசாலை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. வைத்திய நிபுணர் ஜெயக்குமாரின் வீட்டிற்கு இரவு கழிவு ஆயில் அது உடைந்த கண்ணாடிக்குள்ளால் வீசப்பட்டு அது அங்கே இருந்து அவருடைய கம்ப்யூட்டர் அவருடைய 2 பெண் குழந்தைகள் மேல் பட்டிருந்தது. ஜெயக்குமார் குடும்பம் மன அழுத்தத்துக்கு உள்ளாயினபடியால் அவர் யாழ்ப்பாணத்தை விட்டு மாரகம புற்றுநோய் வைத்தியசாலையில் சிறப்பாக மருத்துவ சேவை வழங்கி வரும் ஜெனரல் பிசியன் எழுதிய மருந்தை ஒரு பணிப்பாளர், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், இவர் ஒரு சாதாரண அட்மினிஸ்ட்ரேட்டர், இவருக்கு மெடிசினில் பட்ட பெண் படிப்பு எதுவும் இல்லை, இவரால் கேள்வி கேட்க முடியாது. இவர் நோயாளி சொல்லாமல் நடுராத்திரியில் ஒரு சினிமா பானை தான் இரவில் போய் பேஷனை பார்ப்பதும் வருத்த நோயாளிக்கு முன்னால் வைத்திய நிபுணரை இந்த கதாநாயகத்தனத்தின் பின் முதலமைச்சராகும் கனவு அல்லது அரசியலில் பிரவேசிக்கும் உத்தேசம் இருக்கின்றது என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? நான் மனவருத்தப்பட்டு சொல்லுவேன், அவர்களும் அவர்கள் அவருக்கு பட்டம் வழங்கலாம், ஆனால் பெருந்தொகை பணம் வழங்கும் போது அவர்களும் சிந்தித்து இருக்க வேண்டும். இவர் தன்னை சுற்றியுள்ள உறவினர் குடும்பத்தினரை வைத்துக் கொண்டே அந்த பணத்தை கையாண்டார். அதன் மூலம் வெளியாறும் தலையீடு என்று அவரது விருப்பப்படி பணம் செலவழிக்கப்பட்டது அல்லது சொத்துக்களை வாங்குவதற்கு உதவியாயிருந்தது. இலங்கையில் உள்ள எந்த சுகாதார அமைச்சராவது ஒரு பணிப்பாளரை தன்னுடன் வெளிநாட்டிற்கு அழைத்துச் சென்று அரசாங்கம் சார்பாக ஒரு விட்னஸ் ஒரு பிரச்சாரம் செய்வது கிடையாது. முன்னே சுகாதார அமைச்சர் இருக்கின்ற காலத்தில் ராஜித சேனா இருந்த காலத்தில் அவரை ஆதரவோடு அடிக்கடி வெளிநாட்டு பிரயாணம் செய்தார். மீது எழுப்பப்பட்ட குற்றச்சாட்டுக்கு பதிலளிப்பதற்கு இவருடைய உதவி அவர்களுக்கு தேவைப்பட்டிருக்கலாம் இல்லையா? கடந்த 3 வாரங்களாக நிலத்திலும் குலத்திலும் விவாத பொருளாக இருப்பது மருத்துவர்கள், மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகள் இவற்றுக்கிடையில் உள்ள உறவு, மக்கள் பால் அவர்கள் காட்டும் நேயம், சக மருத்துவர்களை அவர்கள் நடத்தும் விதம் போன்றவை பெரும் விவாத பொருளாகவும் மக்களுடைய அக்கறைக்குரிய பேசு பொருளாகவும் இருக்கின்றன. இது போன்ற விவாதங்களால் மக்கள் தங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய சேவையின் அளவு குறித்தும் புலத்திலிருந்து வெளிநாடுகளிலிருந்து தங்களுக்கு கிடைக்கும் உதவிகள் பற்றியும் பல கேள்விகளை ஆழமாக அவதானித்து கேட்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதுபோன்ற விவகாரங்களில் மக்களுக்கு கடந்த 30 வருடங்களாக யாழிலிருந்து சேவையாற்றி வரும் கதிரியக்க நிபுணர் கன்சல்டன்ட் ரேடியோலஜிஸ்ட் டாக்டர் நிமலன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் நிமலன். வணக்கம். உங்களுடைய அனுபவங்களில் இருந்து டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அர்ச்சுனா ஆரம்பித்து வைத்த இந்த தீ எதுவிதம் தொடரும், எதுவிதம் மக்கள் இதனால் பயன்பெறுவர் என்பது குறித்து உங்களோடு பேச இருக்கின்றோம். முதற்கட்டமாக உங்களுடைய அனுபவங்கள். யாழ் போதனா வைத்தியசாலையில் 10 வருடங்களுக்கு மேல் பதவியிலிருந்து மக்களுக்கு சேவை செய்திருக்கின்றீர்கள். யாழ் மருத்துவர் சங்கத்தின் தலைவராக பதவியில் இருந்திருக்கின்றீர்கள், மக்களுக்கு சேவை செய்திருக்கின்றீர்கள். உங்களுடைய அனுபவங்களில் இருந்து இவை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்ல முடியுமா? நான் 2012ஆம் ஆண்டு தொடக்க பகுதியில் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கன்சல்டன்ட் ரேடியாலஜிஸ்டாக அம்பாறையிலிருந்து எனது விருப்பத்திற்கு ஏற்ப சென்றேன். நான் யாழ் போதனாவில் சேரும்போது அங்கே 20 மட்டளவில் தான் 20 ஸ்பெஷலிஸ்ட், அதாவது வைத்திய நிபுணர்களால் இருந்தார்கள்.
2009 பிரச்சனை முடிந்த கூறினார்கள். அதாவது தரைமார்க்க போக்குவரத்து திறக்கப்பட்ட பின்பு நான் 2012 போகும் பொழுது கிட்டத்தட்ட 20 வைத்திய நிபுணர்களால் இருந்தார்கள். தற்போது வளர்ச்சியடைந்து 100க்கு மேல் வைத்திய நிபுணர்கள் மாற்றம். கிட்டத்தட்ட சாதாரண வைத்தியர்கள் எம்பிபிஎஸ் ஒரு 300-350 பேர் இருக்கிறோம். மொத்தமாக இப்போது 500 தாண்டி விட்டது வைத்தியர்கள் எண்ணிக்கை யாழ்ப்பாண வைத்தியசாலையில் மட்டும். அதனை சுற்றியுள்ள பேஸ் ஹாஸ்பிட்டல் ஆதார வைத்தியசாலைகளில் முன்னேற்றம் கண்டாலும் திருப்திகரமாக இல்லை. ஏன் நான் சொல்லுகின்றால் வைத்தியர்கள் தமிழ் பேசும் வைத்திய நிபுணர்கள் விரும்பி தங்கள் இடம் அல்லது உறவுகளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று போதன வைத்தியசாலையில் வசதி உள்ள போதன வைத்திய சேவை செய்ய வேண்டும் என்று விரும்பி சொன்னார்கள். ஆனால் நாம் 2012 நாம் செல்லும் போது அது ஒரு என்ன சொல்றது க்ளோஸ் சிஸ்டமே ஒரு சில வைத்திய நிபுணர்களால் படிப்பாளர் அன்றைய படிப்பாளர் நிர்வகிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு அடக்குமுறையின் கீழ் தான் இருந்தது. அதாவது விடுதலை பெற்று என்று சொன்னாலும் அப்படி ஒன்றும் யாழ்ப்பாணத்தில் இல்லை. ஒரு அடக்குமுறைகள் அவர்கள் அதாவது 30 வருட காலமோ 20 காலம் அவர்களுடைய தர தொடர்பு துண்டிக்கப்பட்ட காரணமாக அந்த சில பேர் சில வைத்திய நிபுணர்களின் தொடர்புதான் சுகாதாரமைக்கு தொடர்ந்து கிடைத்திருந்தது. அந்த தொடர்பை அவர்கள் வித்தியாசம் முறையில் சக வைத்திய நிபுணர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து அவர்கள் சொல்வதை அதாவது அந்த அடக்குமுறைகள் தான் அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த ஆண்டு 2012 காலகட்டத்தில் GMOவே அதாவது அரசாங்க வைத்திய சங்கம் ஒன்று இருக்கவில்லை. இருந்தாலும் அதே அங்கத்தவர்கள் வைத்திய நிபுணர்களின் கட்டுப்பாட்டிலே இருந்தது. ஒரு தலைவர் அந்த அதாவது ஃபார்மட்ல இருக்கேன் ஆபீஷியலா GMO இருக்கேன். 2013 இறுதி அல்லது 2014 தொடக்கமா இருக்கலாம். நாங்கள் அதை ஃபார்ம் பண்ணினோம். அரசாங்கம் GMOவை நாங்கள் ஃபார்ம் பண்ணினோம். அதே நேரம் அந்த காலகட்டத்தில் வைத்திய நிபுணர் ஜெயக்குமாரும் சேவை செய்து கொண்டிருந்த அவரது ஒத்துழைப்பின் மூலம் நாங்கள் ஒரு புதிய ஒரு பிரயோசனமுள்ள அரசாங்க வைத்திய சங்கத்தை உருவாக்கினோம். அந்த நேரம் எங்களுக்கு முன்னே இருந்த சில குறிப்பிட்ட வைத்திய நிபுணர்கள் பயிற்சியாளர் உட்பட ஒரு கருத்து வேறுபாடு தொடங்கியது. நாங்கள் கூட வைத்திய சங்கம் உருவாக்கப்பட்டது சாதாரண முறையில் இல்லை, ஒரு தேர்தல் மூலம். அதாவது கிட்டத்தட்ட புதன வைத்தியாச்சுள்ள வைத்திய நிபுணர்கள் மருத்துவர்கள் உட்பட ஒரு எலெக்ஷன் மூலம் தான் நாங்கள் போட்டியிட்டு நாங்கள் வென்றோம். அதை நாங்கள் வென்ற காரணம் எங்களுக்கு வாக்களித்தவர்களின் எதிர்பார்ப்பு நாங்கள் ஒரு அடக்கம் முறைக்கு எதிராக தீவிரமாக செயல்படுவோம் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு அடக்குமுறை என்று சொல்கின்றீர்கள். எந்த விதமான அடக்குமுறை என்பதனை கொஞ்சம் சுருக்கமாக சொல்ல முடியுமா? அடக்குமுறை என்று சொன்னால் உதாரணமா நான் சொன்னேன் 2009 தான் பிறகுதான் தரவழி பாதை திறக்கப்பட்டது. அங்கே உள்ள ஒரு 5-6 வைத்தியர்கள் முக்கியமா ஆண்கள் அவர்கள் சொல்லும்படிதான் இந்த ஆஸ்பத்திரி வைத்தியசாலை போதன வைத்தியசாலை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அவர்கள் தான் சுகாதார அமைச்சுடன் தொடர்பை வைத்திருந்தார்கள். அதாவது அவர்களோடு கொண்டு இருந்தால்தான் உங்களுக்கு போக்குவரத்து வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்களுக்கும் கொழும்புக்கு செல்வதற்கு போக்குவரத்து வசதி நான் நினைக்கிறேன் கூட தெரிஞ்சிருக்கும். அந்த காலத்தில் பாஸ் முறையெல்லாம் இருந்தது. அப்ப அவர்களின்
கையெழுத்து அல்ல அவர்களின் சிபார்சை மூலம்தான் நாங்கள் கேஸோ பல அந்த ஆர்மி கேம்ப் ஆர்மியில இருந்த அந்த காலத்தில் உள்ள வைத்திய நிபுணர்கள் பாஸ் முறைகள் பாஸ் விநியோகிக்கப்பட்டது நாங்கள் ஒரு விடுதலை மாதிரி நாங்கள் எங்களுக்கு ஒரு புதிய நிர்வாகம் ஜிஎம்ஓ உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேர்தல் போட்டு நாங்கள் வென்றோம். நான் தலைவராக போட்டிட்டு வென்றோம். வென்ற பிறகு தொடர்ந்து நாங்கள் தாய் சங்கம், அதாவது கொழும்பில் உள்ள தாய் சங்கம், அப்பொழுது டாக்டர் பாதனியன் அவர்தான் பிரசிடண்டா இருந்தார். அவருடன் சுமூகமாக உறவை வைத்திருந்த மூலம்தான் அதிகமான வேலைகள், அதாவது வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் உட்பட நாங்கள் போதனா வைத்தியசாலைக்கு விரிவாக்குவதற்கு வழிவகுத்தோம். அதை விட சில பிரச்சனைகள் குறைபாடுகள் ஊழல்கள் சம்பந்தமாக எங்கள் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அந்த நாளில் அதில் நாங்கள் தீவிரமாக இருந்து தாய் சங்கத்தின் உதவியுடன் நாங்கள் அதை அன்னைய நாளில் சமூக தலைமையில் கூட நாங்கள் பேட்டி கொடுத்திருந்தோம். இறுதியில் முன்னைய படிப்பாளர் மேல் பிரச்சனை இருந்து அவர் கட்டாயமாக மாற்றலாகி செல்லும்படி நேரிட்டது. இந்த பிரச்சனையில் தான் அந்த புற்றுநோய் நிபுணர் சம்பந்தப்பட்டிருந்தார். இந்த காலப்பகுதியில் வைத்திய நிபுணர் ஜெயக்குமாரின் வீட்டுக்கு இரவு கந்தர் மடத்தில் உள்ள அவர் வீட்டில் உள்ள கதவுகள் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டு கழிவு அது உடைந்த கண்ணாடிக்குள்ளால் வீசப்பட்டு அது அங்கே இருந்து அவருடைய கம்ப்யூட்டர் அவருடைய 2 பெண் குழந்தைகள் மேல் பட்டிருந்தது. அப்ப அதன் மூலம் ஜெயக்குமார் ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருந்தார். என்ன குழந்தை பாதிக்கப்பட்டது, குழந்தை நடுராத்திரி பகலும் இல்லை. அப்ப அதை நாங்கள் யார் போலீசில் முறைப்பாடு பட்டு அவர்கள் எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கியிருந்தார்கள். ஈவன் அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு அணுகக்கூடிய அனைத்து தலைவர்களை சமய தலைவர்களை நாங்கள் சந்தித்திருந்தோம். ஈவன் தற்போதைய அமைச்சர், மீன்பிடி அமைச்சர் பலர் அவரது இதில் போய் சந்தித்திருந்தோம். இதோடு குழுதான் செய்தது என்றால் ஒரு தனிப்பட்ட இதால் ஜெயக்குமாரன் வீட்டுக்கு அவ்வளவும் செய்ய முடியாது. ஆகவே ஆனா பின்புலம் எங்களுக்கு இப்ப நாங்கள் வைத்தியர்கள் இதை கண்டுபிடிக்க வேண்டியது போலீஸ். எங்களால் அதை சரியான முறையில் செய்ய முடியவில்லை. ஆனால் டாக்டர் ஜெயக்குமார் குடும்பம் மன அழுத்தத்துக்குள் உள்ளாயினபடியால் அவர் யாழ்ப்பாணத்தை விட்டு மாற்றலாகி கண்டிக்கு ஆரம்பத்தில் கண்டி சென்று தற்போது அவர் மாரகம புற்றுநோய் வைத்தியசாலையில் சிறப்பாக மருத்துவ சேவை வழங்கி. ஆனால் நீங்கள் தொடர்ந்து யாழ் போதனா வைத்தியசாலையில் உங்கள் சேவையை தொடர்ந்தீர்கள்? இல்ல, நான் எனது குடும்பம் யாழ்ப்பாணத்தில் இருக்கவில்லை. அப்ப நான் அப்படியே தொடர்ந்து மருத்துவ தலைவராக சில வருடங்கள் இருந்தேன். மொத்தமாக நினைக்கிறேன் 5 வருடங்கள் இருந்தேன். அதற்கு பிறகு என்னோட இருந்தவர்களும் அதாவது கமிட்டி மெம்பர்ஸ் மாற்றலாகி சென்றார்கள். அது ஒரு துர்ப்பாக்கியம். ஆனால் துர்ப்பாக்கியம் என்று சொல்ல முடியாது. அதை அமுல்படுத்தியது நான் தான். அதாவது உங்களுக்கு தெரியும், ஒரு மருத்துவர் ஒவ்வொரு 4 வருடத்திற்கு பிறகு மருத்துவர்கள் மாற்றலாகி செல்ல வேண்டிய நிலையில் உள்ளவர்கள், அதாவது டிரான்ஸ்ஃபரபிள் போஸ்ட். அப்ப இதை நான் அந்த அமுல்படுத்தினேன். அதாவது ஈவன் கமிட்டி மெம்பர்ஸ் இருந்தாலும் அவர்கள் டிரான்ஸ்ஃபரா போத்தான் வேணும். அதாவது யாழ் போதனா வைத்தியசாலையில் இருக்க முடியாது. நீங்கள் அப்ளை பண்ணி கொழும்புக்கோ ஈவன் வருமானத்திலே உங்கள் விரும்பிய இடத்திலே சேவையலாம். அதன் மூலம் எனக்கு எதிராக பிரச்சாரம் செய்யப்பட்டது. ஈவன் அமைச்சர் மட்டத்தில் சென்று சொன்னார்கள்,
நாங்கள் எவ்வளவு ஆழம் யாழ்ப்பாணத்தில் சேவை செய்த நாங்கள் டாக்டர் நிமலங்களை தற்போது வெளி மாவட்டத்துக்கு அனுப்ப முயற்சிக்கின்றார். இது பிழையான கருத்து. ஆனால் அப்படி இல்லை. நான் தெளிவாக சொன்னது, ஒவ்வொரு மருத்துவரும் ஒவ்வொரு 4 வருடத்திற்கு பிறகு கட்டாயமாக அதாவது மாற்றராகி செல்ல வேண்டிய நிலைமை உள்ளது. அதை அமுல்படுத்தினேன். நான் அமுல்படுத்தினேன். அதன் மூலம் எனது செல்வாக்கு குறைந்தது. அதன் மூலம் நான் பதவியிலிருந்தும் நானும் விலகி கொண்டேன். அதன் பிறகு வைத்தியலாளர் மயூர ஜெயமு 2 வருடங்களிலிருந்து தற்போது சர்ஜன் ஜெனரல் சர்ஜன் மதிவாணன் ஜிஎம்ஓ பிரசிடண்டாக யாழ்ப்பாண வைத்தியசாலை இருந்து வருகின்றார். உங்களுக்கும் உங்களுடைய பதவி காலத்தில் இன்றைய யாழ் போதனா மருத்துவ சாலை கண்காணிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்களுக்கும் ஏற்பட்ட முரண்பாடுகள் குறித்து கொஞ்சம் சொல்ல. முன்னைய பணிப்பாளர் கட்டாயமாக விடமாற்றப்பட்டு சென்ற பின்பு தற்போது நீங்கள் குறிப்பிட்ட பணிப்பாளர் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு வந்திருந்த அது அவர் வந்தது வவுனியால் இருந்தென்று நினைக்கிறேன். அந்த நேரம் இலங்கையில் சுகாதார அமைச்சராக ராஜித சேனாரத்னம் இருந்தார். ராஜித சேனாரத்னம் அவர் யாழ்ப்பாண பொது வைத்தியசாலை வந்த நேரம் நான் ஜிஎம்ஓ பிரசிடண்டா இருந்த காலம்தான். சில மாதங்களின் பின் அவரது நடவடிக்கைகள் வைத்திய நிபுணர்கள் வைத்திய சாலை ஊழியர்கள் மீது ஒரு அடக்குமுறையை பயன்படுத்தி தனது கட்டுப்பாட்டுக்கு வைத்திருப்பதாக முக்கியமாக வைத்திய நிபுணர்கள் மீது நாங்கள் உணர்ந்தோம். உதாரணமாக இரவில் மருத்துவ வார்டுக்கு சென்று அந்த டிக்கெட்டில், அதாவது நோயாளியின் குறிப்பேடு பிஹெச் என்று சொல்வதை பார்த்து இந்த மருந்து, நான் சொல்லுவது 2017-18, இந்த மருந்து ஏன் இந்த நோயாளிக்கு வழங்குகின்றது என்று விசாரிப்பதும் இரவு தாதியரை கேட்பதும் அந்த வைத்திய நிபுணரை கீழ்த்தரமாக, அதாவது இவர் பிழையான வைத்தியம் செய்கிறார் என்பதை அந்த பேஷனுக்கு உணர்த்துவதாக இருந்ததாக அந்த அடுத்த நாள் அந்த வைத்திய நிபுணர் எங்களுக்கு அறிந்த ஒரு வைத்திய நிபுணர் பொது வைத்தியர் ஜெனரல் பிசிஷியன் எழுதிய மருந்தை ஒரு பணிப்பாளர், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், இவர் ஒரு சாதாரண அட்மினிஸ்ட்ரேட்டர், இவருக்கு மெடிசினில் பட்ட பின்படிப்பு எதுவும் இல்லை, இவரால் கேள்வி கேட்க முடியாது. ஆனா இவருக்கு ஏதாவது அமைச்சம் வரும் பட்சத்தில் அவர் அதை சுகாதார அமைச்சுக்கு அறிவிக்கலாம். அதாவது முதலாவது நோயாளி சொல்ல வேண்டும், இந்த மருந்தால் எனக்கு கஷ்டம் கூடிக்கொண்டு போகுது, வருத்தம் கூடிக்கொண்டு போகுது. இவர் நோயாளி சொல்லாமல் நடுராத்திரியில் ஒரு சினிமா பாணி தானிரவில் போய் பேஷனை பார்ப்பதும், வருத்த நோயாளிக்கு முன்னால் வைத்திய நிபுணரை பற்றி விமர்சிப்பதும் ஒரு பிழையான செயல். வைத்திய நிபுணரை விமர்சிப்பது நோயாளிக்கு முன்னால் வைத்திய நிபுணர் இல்லாத நேரத்தில் ஒரு கீழ்த்தரமான செயல். அவருக்கு ஏதாவது சந்தேகம் இருப்பின் அடுத்த நாள் வைத்திய நிபுணரை கூப்பிட்டு சந்தேகங்களை தீர்க்க வழி இருந்தது. ஆனா அந்த குறிப்பிட்ட வைத்திய நிபுணர் கிட்டத்தட்ட எனக்கு தெரியும் மருத்துவ தொழில் செய்து மருத்துவ மாணவர்கள், அதாவது யாழ் போதனா வைத்தியசாலை போஸ்ட் கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். அவர் இரவு நேரம் வரை படிப்பித்து அவர் வீடு செல்வதற்கு இரவு 10 மணி ஆகின்ற சிலர். அப்படிப்பட்ட ஒருவரை இப்படி கீழ்த்தரமான வேலைகளை பணிப்பாளர் செய்வது எங்களுக்கு பிழையாக இருந்தது. இது ஒரு குறிப்பிட்ட வைத்திய நிபுணர் இல்லை, இப்படி பல இடங்களில் நடந்து நாங்கள் அதற்கு எதிராக கிளம்பியதற்கு
அவர் பணிப்பாளர் எங்களிடம் மன்னிப்பு கேட்ட சம்பவங்கள் பல பல. இந்த இந்த கதாநாயகத்தனத்தின் பின்னால் இந்த கதாநாயகத்தனத்தின் பின்னால் ஒரு முதலமைச்சராகும் கனவு அல்லது அரசியலில் பிரவேசிக்கும் உத்தேசம் இருக்கின்றது என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? தமிழ் மக்களின் இன்றைய தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் செயல் எந்த தனிப்பட்ட முறை அவர்கள் உண்மையா இவன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முதல் இருந்த முன்னைய முதலமைச்சர்கள் வடமான முதலமைச்சர்கள் அனைவரும் உண்மையாக மக்களுக்கு சேவை ஆற்றினார்களா? அவர்களுக்கு அந்த காலத்தில் ஒதுக்கப்பட்ட பணம் மக்களுக்கு பிரயோசனப்பட்டதா என்ற கேள்வி எனக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டு வருகிறது. உள்ளூர் பிரச்சனைகளும் வழக்குகளிலும் இருந்தார்கள் ஒழிய தமிழ் பாதிக்கப்பட்ட தமிழ் சமுதாயத்திற்கு பயன்பட்டதோடு எனக்கு குறி. நீங்கள் கேட்பது பணிப்பாளர் எதிர்காலத்தில் அமைச்சரோ முதலமைச்சரோ கனவு இருக்கலாம். அந்த கனவு என்பது கனவுதான். கனவு கட்டாயம் நனவாக வேண்டி இல்லை. யாரும் கனவு காணலாம். அதுக்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. ஆனா நனவாக்குறது மக்களின் கனவாக இருக்கும். கனவு காணலாம், ஆனால் உங்களை கஷ்டப்படுத்த கூடாது. அவர் ஒரு நடிகர். உங்களை தெரியும், நீங்கள் மண்ணின் மாய்ந்த. அதாவது அவர் முன்னே சுகாதார அமைச்சர் இருக்கின்ற காலத்தில் ராஜித சேனா இருந்த காலத்தில் அவரின் ஆதரவோடு அடிக்கடி வெளிநாட்டு பிரயாணம் செய்வார். பிரயாணம் செய்வது பொருளாதார சாலை சம்பந்தப்பட்ட விடயத்துக்காக அவருடைய தனிப்பட்டது. ஆஸ்திரேலியா, கனடா இப்படிப்பட்டு ஒரு காலத்தில் நான் பார்த்தேன். ஒரு நடிகர் போல் ஒரு சிவப்பு சட்டை இருந்து வேட்டியுடன் மண்ணின் மைந்தன் பட்டம் பெற்றதை நானும் அவதானித்தேன். அவர் மண்ணின் மைந்தன் என்று புலம்பெயர் உள்ள சில பேர் அன்றைய தினம் யோசித்திருக்கலாம். ஆனா அதே நிலைமை இன்று இருக்குமோ என்று எனக்கு தெரியாது. ஏனென்றால் தொடர் நடவடிக்கை புலம்பெயர் தமிழர்கள் அவர்கள் மேல் வைத்த நம்பிக்கை அன்று இருந்த மாதம் இன்று இல்லை. அது மாத்திரம் எல்லாரும் சொல்ல முடியும். உதாரணமாக மண்ணின் மைந்தன் விருது கொடுத்த போது கல்வி சேவைக்காகவும் மருத்துவ சேவைக்காகவும் இதர சமூக பணிகளுக்காகவும் பெருந்தொகை பணம் அவரிடம் கையளிக்கப்பட்டதென்றும் அந்த கையளிக்கப்பட்ட பணத்தை கையாள, கண்காணிக்க, முறைப்படுத்த நிலத்திலும் புலத்திலும் நல்லறிஞர்கள், சேவையாளர்கள் கொண்ட மக்கள் கமிட்டிகள், மக்கள் குழுக்கள் உருவாக்கப்படவில்லை. அதுதான் இந்த சீர்கேடுகளுக்கு காரணம் என்று சொல்லப்படுகின்றது. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? முற்றும் முழுவதும் உண்மை. உதாரணமாக புலம்பெயர் தமிழர்கள் நான் மனவருத்தப்பட்டு சொல்லுவேன், அவர்களின் பிழை உள்ளது. அவருக்கு பட்டம் வழங்கலாம், ஆனால் பெருந்தொகை பணம் வழங்கும் போது அவர்களும் சிந்தித்து இருக்க வேண்டும். நாங்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளின் ஊடாக இந்த பணத்தை அனுப்புகிறோம். இந்த பணம் சரியாக மக்களை போய் சென்று அடையல என்பதை இப்படி அவர்கள் ஊர்ஜிதப்படுத்தினார்கள். அவர்களுக்கும் ஒரு கடப்பாடு இல்லையா? புலம்பெயர் அவர்களுக்கும் ஒரு கடப்பாடு உள்ளது. அல்லது அவர்கள் இவரின் மேல் உள்ள அபரிதமான நம்பிக்கையால் போய்விட்டுட்டார்கள் என்றுதான் நான் இருக்கிறேன். இவர் செய்த செயல்களை என்றால் இவர் அப்போதைய பின்புலம் இவருக்கு பாதுகாப்பா இருந்தபடியால் அவர்கள் இவர் மேல் நல்ல நம்பிக்கை வைத்துள்ளார்கள். ஆனா இவர் அந்த நம்பிக்கையை செய்யவில்லை. இவர் தன்னை சுற்றியுள்ள உறவினர் குடும்பத்தினரை வைத்துக் கொண்டே அந்த பணத்தை கையாண்டார். அதன் மூலம் வெளியாறும் தலையீடு இன்றி அவரது விருப்பப்படி இந்த பணம் செலவழிக்கப்பட்டது. அல்லது அவர் பல சொத்துக்களை வாங்குவதற்கு உதவியாக இருந்தது. மருத்துவர் சங்கத்திடமோ செயற்பட்டு கொண்டிருக்கும் யாழ் அல்லது இலங்கை மருத்துவர் சங்கத்திடமோ அல்லது சுகாதார அமைச்சிடமோ இது போன்ற நிதி
முறைகேடுகளை அல்லது ஒருவர் வருமானத்துக்கு மீறி சொத்து சேகரிக்கும் போது அவற்றை கண்காணித்து விசாரிக்கும் அதிகாரம் இருக்கின்றது என்று நினைக்கின்றீர்களா அல்லது அறவே இல்லை என்று நினைக்கின்றீர்களா? உதாரணமா தனிப்பட்ட சொத்து விவரம் உதாரணம் என்னை எடுத்துக்கொள்ளும். எனது சொத்து, அதாவது எனது வருவாய் அரசாங்க வருவாய், அடுத்தது பிரைவேட் பிராக்டிஸ், அல்லது எனக்கு வேற வழியில் அதன் மூலம் வருமானம். சோ இதுகளை நான் வருடா வருடம் இன்கம் டாக்ஸ் இந்த அனுப்புவோம். இது கட்டாயமா செய்ய வேண்டியது. ஆனா இதுல 100% எல்லாரும் சரியா செய்யறதில்லை, ஆனால் செய்கிறார்கள், எல்லாரும் செய்கிறார்கள். ஆனா நீங்கள் குறிப்பிட்ட இந்த வருமானம் அவர்கள் தங்கள் கணக்கில் காட்ட மாட்டார்கள். அதாவது வெளியில இருந்து 1 மில்லியன் ரூபாய் வருகின்றால் அது அவற்ற பேரில் வராது. உதாரணமா சொன்னால் யாழ்ப்பாணத்தில் பேங்க் வங்கி கணக்குகள் இருக்கு, வெல்ஃபேர் அசோசியேஷன், டெவலப்மெண்ட் அசோசியேஷன். ஆனா இவர்கள் எல்லாருக்குமே தலைவராக இருப்பவர் வைத்தியசாலை படிப்பாளர், அத்தியட்சர். அத்தியட்சர்கள் தனக்கு அடங்கிய ஒரு குழுவை அந்த கமிட்டியில் வைத்துக் கொண்டு, சார்பான குழுவை வைத்துக் கொண்டு அதை அவர் வெல்ஃபேர் அசோசியேஷன் டெவலப்மெண்ட் தனது விருப்பப்படி செலவழித்துக் கொண்டிருப்பார். இதில் ஒரு குழுவாக அவர்கள் செயற்படுகிறார்கள். இதை பர்சனல் இன்லண்ட் ரெவென்யூக்கு நாங்கள் காட்ட தேவையில்லை, ஏன்னா அவரோட பணம் இல்லை, அது பணம் இல்லை. ஆனால் சுகாதார அமைச்சில் யாராவது இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, நீங்கள் இதை விசாரிங்கள் என்று சொல்லி இருந்தாலும் அதை அவர்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு பின்தங்கி இருப்பார்கள். ஏனென்றால் இவர்களது பின்புலம் அப்படி. நான் சொன்னேன், இவர் வந்த காலத்தில் சுகாதார அமைச்சர் ராஜித சேரவர்ணன், இவர் சுகாதார அமைச்சருடன் வெளிநாடு சென்று, நான் நினைக்கிறேன் இலங்கையில் உள்ள எந்த சுகாதார அமைச்சராவது ஒரு பணிப்பாளரை தன்னுடன் வெளிநாட்டிற்கு அழைத்துச் சென்று அரசாங்கம் சார்பாக ஒரு விட்னஸ், ஒரு பிரச்சாரம் செய்வது கிடையாது என்றுதான் நினைக்கிறேன். அது இனப்படுகொலைகள் மீது எழுப்பப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிப்பதற்கு இவருடைய உதவி அவர்களுக்கு தேவைப்பட்டிருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். அதான் சொல்றேன், இவர் அப்படி அந்த உதவி செய்தபடியால் இவர் இங்கே யாழ் போதனா வைத்தியசாலையில் ஒரு பணிப்பாளர் என்ற முறையில் இல்லாமல் ஒரு அமைச்சர், ஒரு நீங்க சொல்லுவ அமைச்சர், ஒரு அரசர் மாதிரி நடந்து கொள்கிறார். அவருக்கு எதிராக நாங்கள் என்னத்தை கம்ப்ளைண்ட் எழுதினாலும், அதாவது நாங்கள் இவர் பிள்ளை அல்ல இவர் சார்பாக இப்படி ஒரு பிரச்சனை என்று அனுப்பினார்கள், அதை அவர்கள் கிடப்பில் போட்டு விடுவார். அந்த அளவுக்கு இவருக்கு செல்வாக்கு உள்ளது என்ற அமைச்சர் பக்கவலம் இருக்கின்றபடியா. இன்று நீங்கள் நான் அந்த குறிப்பிட்டேன், இன்று இலங்கையில் நடந்த மருந்து சம்பந்தமான ஊழல், இம்யூனோகுளோபினின் கண்ணாய் மருந்து, ஆனால் சில வைத்திய நோயாளிகள் பாதிக்கப்பட்டு இன்று சுகாதார அமைச்சை சேர்ந்த மூத்த அதிகாரிகள், அமைச்சர் உட்பட இன்று சிறையில் உள்ளார்கள். தற்போது அது மக்களின் பலர், மக்கள் மற்றது வைத்திய நிறுவனங்கள் குரலாக நீதிமன்றத்தினால் நிரூபிக்கப்பட்டு நடைபெற்றது. ஆகவே சுகாதார அமைச்சர் பிள்ளை உள்ளது என்பது நீதிமன்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதே போல் வடமாநில சுகாதாரத்துறையில உள்ளது, அதைத்தான் அர்ச்சனா குறிப்பிட்டுள்ளார். வந்த டாக்டர் அர்ச்சனா 20 நாளிலே இதை பற்றி கழித்தவர். நான் அவர்கள் கூட்டை ஆதரிப்பதாகத்தான் உள்ளேன். பொதுவாக போதனா வைத்தியசாலைக்கு வெளியே உள்ள வைத்தியசாலைகள், அதாவது ஆதார வைத்திய சாவைச்சேரி, கை, தெல்லிப்பல, பொய்பிட்டு, அவை எல்லாமே மிகவும்
வசதியற்ற முறையில் அரசாங்கம் வசதி என்று சொன்னாலும் மக்களுக்கு தேவையான விதத்தில் சுகாதார வசதிகளை வழங்குகின்றார் என்பது கேள்விக்குறி. அன்றைக்கு டாக்டர் அர்ஜுனாவின் மக்கள் பலம் காட்டின பிறகு ஒரு நோயாளி சாவகச்சேரி வைத்தியாலயக்கு சென்று அங்கு ஒரு வைத்தியரின் இல்லாமல் அவர்களை கதைப்பதற்கு பாதுகாப்பு அதிகாரிகள் கூட இருக்கவில்லை என்று நான் பேப்பரில் பார்த்தேன். இப்படியான காலகட்டத்தில் சாவகச்சேரி வைத்தியசாலை உள்ளது. இதை RDHS ப்ரொவின்சியல் டைரக்டர் அவர்களுக்கு தெரியும். உலகம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. டாக்டர் அர்ஜுனாவின் பிறகு, அதாவது போராட்டத்திற்கு பிறகுதான் இது நடைபெற்றுள்ளது. தொடர்ந்து இதே நிலைமைதான் உள்ளது. இதான் நிலைப்பாடு. டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் மருத்துவர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் மூட்டிய சிறு பொறி பெருந்தீயாக தொடர்ந்தெரியவும் அந்த தீயினில் இது போன்ற ஊழல்கள் கருகி மக்கள் நல்லெண்ணத்தில் இருந்து நிலத்திலும் புலத்திலும் எங்கள் மண்ணின் மருத்துவ சேவை மற்றும் கல்வி சேவை முன்னேற வழங்கும் உதவிகள் பயன்படும் வகையில், மக்களுக்கு பயன்படும் வகையில் செலவிடப்படவும் கண்காணிக்கப்படவும் நலத்திட்டங்கள் உருவாக்கப்படவும் தொடர்ந்து உழைக்க உறுதி பூண்டுள்ள உங்களுடைய நேரத்துக்கு கேளீர் சார்பில் எங்களுடைய அன்பும் நன்றிகளும் என்றென்றும் உரித்தானவை. விரைவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.